ஒரு குட்டி கதை. ஒரு அம்மா, அப்பா, 2 பசங்க இருக்கிறாங்க. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா பெரிய பையன் வேலைக்கு போயிட்டுருக்கான். சின்ன பையன் வேலைக்கு போய்கிட்டு இருந்துட்டு ஏதோ சூழ்நிலைகாரமாக வேலை இல்லாமல் வீட்டில் இருக்கான். அப்போ பார்த்தாக்கா வீட்டில் சத்தம் போட்டுக்கிட்டே இருக்காங்க. டெய்லியும் சண்டை ஏதோ ஒன்று. இவனும் என்ன, நான் போய்கிட்டு தானே இருந்தேன் இவ்வளோ நாள், இப்போ ஏதோ வேலை கிடைக்கல, அடுத்த வேலை கிடைக்கல, அதனால தான் நான் வீட்டில் இருந்துக்கிட்டு இருக்கேன், எதுக்கு சத்தம் போடுறீங்கன்ட்டு இது. அப்படி இருக்கிறப்ப ஒரு நாள் பார்த்தா பயங்கர சண்டை. சாயந்தரம் நேரத்தில் அடிச்சுக்கிறாங்க. தீராத பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன பண்ணுறாங்க, கொஞ்சம் சமாதானப்படுத்தி ஏன் இப்படிலாம் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. சரி, நம்ம போனாக்க திரும்பவும் சண்டை வந்துட்டால் என்ன பண்ணுறது அப்படின்ட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க சமாதானப்படுத்திட்டு அங்கேயே உட்காந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்ருக்காங்க. உட்காந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் எல்லாம் கொஞ்சம் அமைதியாக அந்த இதை கோபத்தை மனசுலேயே தான் இருக்கு. சரி, சண்டை போடக்கூடாதுன்னு அப்படியே அமைதியாக இருந்துக்கிட்டு இருக்கிற நேரத்தில் பக்கத்து இன்னொரு பக்கத்தில் இருந்து ஒருத்தவங்க வர்றாங்க. ஒரு அம்மா உள்ளே வருது. வந்தது என்ன பண்ணுறீங்க என்ன அப்படின்னு ஆரம்பிச்சிட்டு அப்படியே, ஏன் தம்பி வேலைக்கு போகலையா நீயே அப்படின்னு ஆரம்பிச்சிச்சு. முடிச்சிட்டாங்க. மறுபடியும் சண்டை பயங்கரமாக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இது என்னன்னா, பக்கத்து வீட்டிலேருந்து அக்கத்து பக்கத்துலேருந்து வர்றவங்க ஏதோ வந்தோமா உட்காந்தோமா போனோமான்னு இருந்துட்டா பரவாயில்ல, ஏதோ 4 சினிமா கதையோ ஊருக்கு ஏதோ வெட்டி கதையோ ஏதாவது பேசிட்டு போயிட்டா பரவாயில்ல, வீட்டில் வம்புழுத்து விட்ற மாதிரி. ஆனால் அந்த அம்மாவுக்கும் தெரியாது, சும்மா யதார்த்தமாக ஆரம்பிக்கிறாங்க. யார் வேணும்னு வம்புழுக்கணும்னு நினச்சிட்றதில்ல, அப்படியே யதார்த்தமாக பேசுகிறது வம்பா போயிடுது. அதனால் வெளியிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு போகிறோம்னா கொஞ்சம் சாதாரணமாக வேறு ஏதாவது கதையை பேசிட்டு போயிட்டா பரவாயில்ல. வேலைக்கு போகலையா, ஸ்கூலுக்கு போகலையா, ஏன் பையன் என்ன வீட்லேயே உட்காந்துட்ருக்குறான் அப்படின்ட்டு ஆரம்பித்தா அது ஏற்கனவே அவங்க வீட்டில் என்ன சூழ்நிலை இருக்குன்னே தெரியாது. இப்படி தான் ஊருக்கு 4 பேர் தெரியுறாங்க. அந்த 4 பேர்த்தில் அந்த அம்மாவும் ஒரு அம்மா. நன்றி.